ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பல விஷயங்களும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பவர் டிரான்ஸ்ஃபார்மரும் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மரும் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் பவர் டிரான்ஸ்ஃபார்மர், இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, இது மாதிரியும் இருக்கலாம் அப்படி தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றா அதோட வந்து டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை வோல்டேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லோ வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் 2 டைப்பும் வந்து இதில் வந்து இருக்குது. பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் சொல்லிட்டு 2 டைப்பும் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் இருக்கும், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காது. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட வோல்டேஜ் ரேட்டிங், பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரேட்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 kV, 200 kV, 110 kV, 66 kV, 33 kV அது வரைக்கும் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து வரும். ஆனால் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இந்த 33 kVயோட கீழே இருக்க ரேட்டிங் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் வரும். அதாவது 11 kV, 6.6 kV, 3.3 kV, 440 வோல்ட், 230 வோல்ட் அப்படிங்கிற வோல்டேஜ் ரேட்டிங்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பவர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 மெகாவோல்ட் ஆம்பியர் தான் இருக்கும், அதாவது மோர் தென் 200 MVA தான் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் தான் இருக்கும், அதோட கம்மியாக தான் இருக்கும், 200 MVA கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து இது எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, அதிகமான மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுக்குற மாதிரி தான் இது வந்து டிசைன் பண்ணுவாங்க. 100% லோடு கொடுத்தா அதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுக்குற மாதிரி தான் இது வந்து டிசைன் பண்ணுவாங்க. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி 75% லோட்லேயே வந்து கொடுக்குற மாதிரி வந்து இது டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்சுவேஷன், கம்மியான லோட் ஃப்ளக்சுவேஷனுக்கும் வந்து இது மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஹை லோட் ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதாவது பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த லோட் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக வந்து இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. கம்மியாக இருந்தாலும் அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் வரதுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா ஹை லோடை வந்து கூட வந்து அது தாக்கு பிடிக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது நார்மலான இடங்களில், சின்ன சின்ன ஏரியாங்களில் கூட வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து பார்க்கலாம். அதனால் வந்து ஹை லோட் ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் கூட அதையும் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பவர் ஜென்ரேஷன் பிளான்ட்டில் ரிசீவிங் அண்ட் சப்ஸ்டேஷனில் யூஸ் ஆகுது. ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கன்சியூமருக்கு நியராக இருக்க எல்லா இடங்களிலும் வந்து வந்து யூஸ் ஆகுது. அதாவது சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். டொமஸ்டிக் யூஸுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய இடங்களில் நம்ம வந்து பார்க்கலாம். சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் சின்ன சின்ன வோல்டேஜ் ரேட்டிங் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயின்லி வந்து ஸ்டார் டேட்டா கனெக்ஷன் வந்து இருக்கும். இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டார் டேட்டா கனெக்டடாக இருக்கும். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெல்டா ஸ்டார் கனெக்டடாக இருக்கும். டெல்டாவை வந்து அதுக்கு ஒரு ஸ்டார் கனெக்ஷனாக ஆகிற மாதிரி இது வந்து இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் அப்படி சொல்கிறாங்க பவர் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து டைம் டிபெண்டன்ட் அப்படி சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டைம் டிபெண்டன்ட் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸை வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன். மேலும் வந்து இதே மாதிரி வந்து வீடியோ வந்து தேவைப்படுச்சினாலும் இல்லை இதிலே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுச்சினாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.